இந்த வருஷம் நவம்பர் மாதத்தில் இங்கிலாந்தில் நடைபெற இருக்க புகழ்பெற்ற யூகே ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ப்ரோக்ராமில் மகாரிஷி பள்ளி குழுமம் தனது திறமையான சுமார் 70 மாணவிகளை பங்கேற்க வைக்க இருக்கிறதா அந்த நிறுவனம் தற்பொழுது தெரிவிச்சிருக்கிறது. தானியங்கி நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையை மையமாக கொண்டு அதன் பல்வேறு கல்வி மற்றும் தொழில்முறை பிரிவுகளில் உள்ள பயன்பாடுகளை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்தோடு இது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. டிராவல் கம்பெனி அவங்கள மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியோடு இணைந்து அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு 80 மாணவர்களை லண்டனில் இருக்கிற 2 மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு இந்த மாணவர்கள் அங்கே நம்ம பள்ளிக்கூட இந்த 4 சுவர்களுக்கு அப்பால் வெளியில் போய் அங்கே அந்த பல்கலைக்கழகங்களில் எப்படி கல்வி இருக்கிறது, என்ன என்ற மாதிரி ஒரு முன்னேற்றமான அங்கே நுணுக்கமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது அறிவியலில், தொழில்நுட்பத்தில், மருத்துவத்துறையில், இது போன்ற பன்முக தொழில், இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த செயற்கை நுண்ணறிவு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுறதுக்காக பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு, அதை எப்படி மாணவர்கள் பயன்படுத்தி மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கற்றல், அந்த புதிய ஒரு சூழலில் அங்கே இருக்கிற கலாச்சாரத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் கல்வி பயில்றாங்க அப்படிங்கிறத அவங்க இந்த நாட்டின் ஒரு அம்பாசிடர் சொல்லுவோம் இல்லையா, தூதர், அந்த மாதிரி மாணவ தூதர்களாக அங்கே போய் அங்கே கற்றறிந்து அவர்கள் மேன்மேலும் தங்களுடைய வாழ்வில் எப்படி முன்னேறலாம், அவர்களுடைய கல்விக்கு பிறகு மேற்கல்வியை எப்படி கொண்டு போகலாம், அல்லது எந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை வெளிநாடுகளில் பயன்பெறலாம் என்பதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு வித்திட்ட அனைத்து உள்ளங்களுக்கும், இந்த பள்ளிக்கும், எடுஃப்ளை நிறுவனத்திற்கும், இங்கு கூடியிருந்த அனைத்து நண்பர்களுக்கும், பிரிண்ட் மற்றும் எலக்ட்ரானிக் மீடியா சேர்ந்த நீங்கள் தான் இதை மாணவர்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் எல்லா இடங்கள்ல இருந்தும், எல்லா பள்ளிகளில் இருந்தும் இது போல் இன்னும் நிறைய மாணவர்கள் இதை பயன்பட்டு அவங்க கல்வியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதும், மாணவ முன்னேற்றம், இந்த சமுதாயத்திற்கு முன்னேற்றம், தேச வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போவேன்னு நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஆமாம், சில மாணவர்களுக்கு அவர்களோட பெற்றோர்களும் கூட போகிறாங்க, ஆசிரியர்கள் கூட போகிறாங்க. அவர்களுடைய பாதுகாப்புக்கான அத்தனை முயற்சிகளும் பள்ளியும் எடுஃப்ளை ஓவர்சீஸ் நிறுவனமும் சேர்ந்து எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அந்த அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை கணக்கில் கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு, தங்குவதற்கு மிகவும் சிறந்த வசதி மிக்க ஒரு இடங்களில் தான் தங்க வைக்கப்படுகிறார்கள். அவங்க சில பல்கலைக்கழகங்களுக்கு போகிறாங்கங்க. அந்த பல்கலைக்கழகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவீன் மேரிஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் லண்டனில் இருக்குது. அந்த பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழகங்களே அத்துணை நாடுகளையும் சேர்ந்து பட்டியலிட்டால் 110வது இடத்துல இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கல்வி மிகவும் உயர்ந்தது. அங்கே போய் மருத்துவ கல்வி அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சில விஷயங்களை அப்படி யாரோ சொல்லி கேட்குறது இல்லைங்க. அங்கே இந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், டிபேட்டு, குரூப் ப்ராஜெக்ட்ஸு, அந்த மாதிரி குழுவாக சேர்ந்து ஒரு கற்றல், அது இது புதிய விதமான ஒரு முயற்சி. அவங்களுக்கு இது ஈடுபாட்டோடு அவங்க இதில் இருந்து கற்றுக்கும் போது அவங்க நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அவங்க இது வரைக்கும் கற்றதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும், அவங்க அது எப்படி அது அவங்களுக்கு வாழ்வியலில் உபயோகப்படும் அப்படிங்கிறது கற்றுக்க போகிறாங்க. சில வருடங்களாக தொடர்ந்து இந்த போன பயணங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோவிட் நேரத்தில் சில வருஷங்கள் அவங்களோட செயல்பட முடியல. அதற்கு பிறகு மறுபடியும் இந்த முயற்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற முயற்சியில் நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு, நிறைய நாடுகளுக்கு நிறைய மாணவர்களை தொடர்ந்து அழைத்து போவாங்க. இது மூலமாக மாணவர்கள் சமுதாயம் நிறைய பயன்பெறுவாங்க. அதற்கு பத்திரிகை துறையாகிய நீங்கள் மிகவும் ஊடகத்துறையிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள்.
ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூகே கொண்டு போகிறதுக்கு. அண்ட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கும், ஒரு கல்ச்சரல் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும், எல்லா விஷயங்கள் நிறையவே புதுசாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கற்று போகிறாங்க. ஸோ all the very best அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக all the very best, and also they should have a safe journey. and சத்தமா சரிங்க ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் டேக்கன் பை தி ஸ்கூல். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா இந்த சார் ஆல்ரெடி சொன்னாங்க ஏஐ இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான பேனர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அதர் கண்ட்ரி போகிறாங்க. ஒரு கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் பார்க்குவாங்க. அண்ட் ஆல்சோ த எஜுகேஷ்னல் சிஸ்டம் அங்கே எப்படி அந்த பசங்க எப்படி படிக்கிறாங்க, அது ஒரு கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் இவங்களால எவ்வளோ நல்லா பண்ண முடியும் ஸ்கூல் இவங்களுக்காக பண்ணி தராங்க. அண்ட் ஆல்சோ ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ ஹாவ் அ சேஃப் ஜர்னி. தேங்க்யூ.